பிரதேசங்களில் பெருந்தோட்டத்துறையிலே பேரிடர் அனர்த்தத்தில் பெருந்தோட்டத்துறை பகுதி மிக மோசமான பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றது. இந்த பெருந்தோட்டத்துறை பகுதி நாட்டினுடைய நேரடியான ஒரு அரச நிர்வாக பரிமுறை கீழ் இயங்காமை காரணமாக அரசாங்கம் அறிவித்திருக்கின்ற அந்த நிவாரண உதவிகள் எந்தளவு இந்த மக்களுக்கு போய் சேரும் என்ற கேள்வி இருக்கின்றது, சந்தேகம் இருக்கின்றது. அதோடு இந்த காலங்களிலே நாங்கள் பல்வேறுபட்ட இடைத்தங்கல் முகாமுக்கு சென்றிருக்கும் போது அங்கு இருக்கின்ற மக்கள் பல்வேறு குறைபாடுகளையும் விசனங்களையும் தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த MPRO என்று சொல்லப்படுகின்ற கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக பல்வேறு அதிருப்தி அந்த மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். சிங்கள பிரதேச மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உடுவேலை பிரதேசம் பக்கம் அது தனிக்கு பௌத்த மதம் பக்கமாக கொடுத்துருவாங்க. தமிழ் ஏரியா பக்கம் யாருக்கும் இதுவே கொடுத்ததில்லை. எல்லாம் ஒரே கிராம சேவருக்கு தான் அதுக்குள்ள தான் உங்களோட மாதிரி பிரதேசங்கள்ல வந்து ஒரு தோட்டம் உள்வாங்கப்பட்டிருக்கும். அப்ப என்ன நடந்திருக்குன்னு கேட்டப்ப இந்த இங்க ஒரு சார் சொன்ன மாதிரி இப்ப நம்ம வந்து உண்மைக்குமே நிலமட்ட ஒரு தான் நம்ம துறைக்கீழ தானே இருக்கும். கட்டி போன அரசாங்கத்துல கொடுத்துட்டாங்க 2018 தோட்டத்துல என்ன சொல்றாங்க, இல்ல மனசரிவு நடந்த கைக்கு இல்ல நீங்க போங்க, ஒன்று நாங்கள் வீடை கட்டி தரோம், உங்களுக்கு இடம் தரோம்னு சொல்றாங்க. இன்னொரு ஸ்கூல்ல கொண்டு கொடுக்குறாங்க, நிவாரணத்தை கொடுக்குறாங்க, சாப்பாடை கொடுக்குறாங்க, அதெல்லாம் செய்யறாங்க. இந்த பயணமும் நிவாரணம் கிடைச்சி போய் சொல்லுங்க அரசாங்கம். இப்ப MPR ரிப்போர்ட் இன்னொரு 2016 எடுத்த ரிப்போர்ட் 2016 நடந்துச்சு. 4 தடவை இதே மாதிரி தான் பன்சல்ல இருப்போம், ஸ்கூல்ல இருப்போம். இங்க மழை வரையில அந்த மாதிரி கூட மழை வரையில உங்களை ஒதுக்கி இருக்காங்க, நீங்க போங்கன்னா தோட்டத்தாளர் சொல்லுவாங்க, இல்லாட்டி ஆராய்ச்சியாளர் தான் சொல்லுவாரு. அவர் வந்து எங்களை ஒதுக்குவாரு, நாங்களும் நீ போவோம். அப்படி எப்படித்தான் உயிருக்கு காப்பாத்திக்கிட்டு இருப்போம். அந்த சின்ன பிள்ளைங்கன்னு வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த இப்போ வயசு போனவங்களாம் அவங்களுக்கு எந்திரிக்காத இருக்காங்க. என்னன்னா இப்ப என்ன சொல்றாங்க, இப்ப கிட்டத்தட்ட 29ஆம் தேதி மழை வருது, அதை பார்த்துட்டு நீங்க போங்க. இன்னொன்னு 25,000 காசை பத்தி இப்ப எங்களுக்கு தெரியும், செய்தி பார்க்கணும், எல்லாம் செய்யறோம். GS கிட்ட சேர்றாரு, இல்ல மமக்கியான்னா பாச அதை தான் சொல்றாரு. இன்னொன்னு இந்த லெட்டர் 2-3 எல்லாத்துக்கிட்டையும் அந்த லெட்டர் இருக்கு, ஹோம் பில் பண்ணி வச்சிருக்கோம். அதை பாரம் எடுக்க மாட்டேங்கிறாரு. அவர் மாதிரி இங்க சொல்லல, அவர் சொல்றாரு இல்ல பார கண்ணு கூட மக்கியானாங்க அப்படின்னு தான் சொல்றாரு. எங்களுக்கு அது தெரியாது. அவர் சொல்ற மாதிரி தான் நாங்களும் செய்யறோம். எங்க யாரோ அவர் மட்டும்தான் எங்களுக்கு அங்கே இப்படி சொல்றாரு, நிவாரணத்தை கொண்டாந்து கொடுக்காரு. இந்த முந்தானத்தை வந்தா ஸ்டோப் பார்த்தாரு, யார் இருக்கீங்க, சுகமலாது மருந்து அப்படி இப்படி இருக்கான்னு கேட்கிறாரு, போறாரு. சொல்லும்போது மாவட்டங்களாக எடுத்துக்கொண்ட நூறு பகுதி, கண்டி, மாத்தறை, ரத்னபுரி போன்ற பிரதேசங்களில் கூடுதலாக கண்டி மாவட்டத்தில் தான் கண்டி மத்திய மாகாணத்தில் கண்டி, மாத்தறை மற்றும் பகுதியில் சேறுபுரங்கள் அதிகமாக இருக்கின்றன. அவை இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் பெருந்தோட்ட பகுதி லயன் வீடுகள் 1641 வீடுகள் சேதமுற்றிருக்கின்றன. 1641 இதில் முழுமையாக 593 வீடுகள் லயன் குடியிருப்புகள், தொழிலாளர் குடியிருப்புகள் 593, பகுதி அளவில் 1048. எமது தொழிலாளர் சொந்தங்கள் 127 பேர் மரணம் அடைந்துள்ளனர். இந்த நாட்டில் 127 பேர், 16 பேர் காணாமல் போயுள்ளனர். 6 பேர் கடும் காயங்களுக்கு உள்ளாகி வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆகவே இந்த 1641 வீடுகள் என்றால் 1641 குடும்பங்கள்.